வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா தமிழக மக்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட ஃபேமிலியோட பொங்கலை செலிப்ரேட் பண்ணி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஜனவரி 14 பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிச்சிருக்க காதலிக்க நேரமில்லை படம் ஜனவரி 14 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அரவிந்த் சீனிவாசன் டைரக்ஷன் பண்ணியிருக்க தருணம் படம் ஜனவரி 14 இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணியிருக்க நேசிப்பாயா படம் ஜனவரி 14 பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 14 பொங்கல் ஸ்பெஷலாக காதலிக்க நேரமில்லை, தருணம், நேசிப்பாயா அப்படிங்கிற இந்த 3 படங்களை தான் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நாகச்சைத்தன்யா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தண்டல். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. தண்டல் படத்திலிருந்து பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் தண்டல் படத்திலிருந்து எசன்ஸ் ஆஃப் தண்டல் அப்படின்னு தண்டல் படத்துடைய அஃபிஷியல் தமிழ் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. நீங்கள் இன்னும் பார்க்கலாம், நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஹிப்ஹாப் தமிழா ஆதி மறுபடியும் ஒரு சர்டிஃபைடு செல்ஃப் மேட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிரபல யூடியூபர் ஹரிஸ் பாஸ்கர் ப்ரோ ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படத்தில் ஆக்டர் லாஸ்லியா தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி பொங்கல் வாழ்த்தோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பொங்கல் ஸ்பெஷலாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ராட்சசரித்திரம் படம் 4 நாளில் 28.3 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. இந்த சக்ஸஸை மூவி டீம் ஆக்டர் மம்முட்டியோட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன அமரன் படம் ரிலீஸ் ஆகி இனியோட 75 நாள் ஆகுது. டைரக்டர் அபிஷேக் டைரக்ஷன் பண்ணியிருக்க நாகபந்தம் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற 16வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் வைபோ நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு பெருசு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் மணிகண்டன் ஹீரோவை நடிச்சிருக்க குடும்பஸ்தன் படத்தில் இருந்து பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காதல் என்பது பொது உடைமை படத்தில் இருந்து பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடகான் படத்திலிருந்தும் பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்திலிருந்தும் பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் டிராகன். இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் வழி துணையே அப்படிங்கிற சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் இட்லி கடை. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 10 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இட்லி கடை படத்தில் இருந்து பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சீரியல் ஆக்டர்ஸ் சஞ்சு, ஆலிசா மானஸ் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு கப்புள்ஸாக ஃபேன்ஸ் மீட்டப்பில் சந்திக்க போகிறாங்க. சென்னை எக்மோரில் வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் இந்த ஃபேன்ஸ் மீட்டப் ஜனவரி 16 நடக்க போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இனிமேல் ஜெயம் ரவி அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு ஆக்டர் ஜெயம் ரவி இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் என்னோட பேர் ஜெயம் ரவி இல்லை ரவி மோகன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டாக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் டாக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்தில் நம்ம எஸ்ஜே சூர்யா முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஆக்டர் கிருட்டி செட்டி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்திலிருந்து பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ஆர் பிரேம்நாத் டைரக்ஷன் பண்ணியிருக்க காதலே காதலே படத்திலிருந்து ஆசை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்குடைய ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மகா அவதார நரசிம்மா படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலையா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தாக்கு மகாராஜா. இந்த படம் ஜனவரி 12 தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தாகு மகாராஜா படம் ஜனவரி 17 தமிழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு தமிழ் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டாக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருக்க படம் தான் சூர்யா 44. இந்த படத்துக்கு ரெட்ரோ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. படத்தில் ஹீரோயின் ஆக்டர் பூஜா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ரெட்ரோ படத்தில் இருந்து பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டாக்டர் சீனு ராமசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் இருந்து பொங்கல் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2K லவ் ஸ்டோரி படம் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தொடர்ந்து 2 நாளில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பாக ஜெயிலர் 2க்கான அப்டேட் தான் அப்படின்னு நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரியே இது ஜெயிலர் 2 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். ஆமாங்க, டைகர் முத்துவேல் பாண்டியன் இஸ் பேக். ஜெயிலர் 2 படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர் நெல்சன் எப்பயுமே ஒரு ஃபன்னான வீடியோ ரிலீஸ் பண்ணுவார். இந்த வாட்டி வீடியோ வழக்கம் போல் ஸ்டார்டிங்கில் ஃபன்னாக தான் ஆரம்பிச்சார். ஆனால் அவருக்கே ஒரு அந்த டார்க் காமெடியோட ஒரு தரமான செய்கையை செஞ்சு விட்டுருக்காரு டைரக்டர் நெல்சன். ஜெயிலர் 1க்கு சிம்பிளான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி வேற லெவல் ஒரு வெறித்தனமான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை டைரக்டர் நெல்சன் செதுக்கியிருக்காரு. வீடியோ ஃபுல்லாக ரத்தம் தெரிக்குது, துப்பாக்கியில் தோட்டாக பறக்குது. டைகர் முத்துவேல் பாண்டியன் கண்ணாடியை கழட்டி இப்படி காட்டின உடனே குண்டு மலையாக பொழியுது. பின்னாடி குண்டு வெடிக்க நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படியே முகத்தை காட்ட அந்த
அந்த ஃப்ரேம் போரா பிஜிஎம் தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பர் வைபா இருக்கு. இந்த வீடியோவில் ஹாலிவுட் ஆக்டர் ஸ்கார்லெட் ஜான்சனுடைய போட்டோ இருக்கு. இவங்க மார்வல் சூப்பர் ஹீரோ மூவில பிளாக் வீடோ கேரக்டர்லாம் நடிச்சவங்க. கேரக்டர் நெல்சன் தலைவன் எங்க எடுத்துட்டு வந்து ஃப்ரேம்ல போட்டோ எடுத்து செட் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த ஒரு வீடியோ போதும் இந்த படம் 1000 கோடி அடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாசாவும் தரமான செய்கையாகவும் இருக்கு டைரக்டர் நெல்சனுடைய கைவண்ணத்தில். ஜெயிலர் 2 படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நானும் உங்கள் வேல். தேங்க்யூ.